வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ். இன்று தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையை கிளப்பிய சவுக்கு சங்கர் அவர்கள் திடுக்கிடும் அளவிலான பேட்டியில் கூறிய கருத்துகள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. சவுக்கு சங்கர் அவர்கள் தெரிவித்ததாவது: கடந்த ஆண்டு மே மாதத்தில் காவலர்களை அவதூறாக பேசியதாக நான் கைது செய்யப்பட்டேன். அப்போது சிறையில் இருந்தபோது என் அலுவலக ஊழியர் விக்னேஷ் என்கிறவர் என்னை குண்டர் சட்டத்தில் அடைக்கக்கூடாது, இது பொய் வழக்கு என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அவர் மேலும் கூறியதாவது: பின்னர் விக்னேஷ் மீது கரூரில் பிரியாணி கடை வைத்திருக்கும் கிருஷ்ணன் என்பவரால் புகார் அளிக்கப்பட்டது. அது முழுக்க பொய்யானது. அதன்பின் அவர் மீது வழக்குகள் போடப்பட்டு திருச்சியில் IPS அதிகாரி வருண்குமார் அவர்களால் சித்திரவதை செய்யப்பட்டார். பிறகு நீதிமன்றத்தில் ஆஜராகி சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மேலும் கடுமையாக கூறியதாவது: தமிழ்நாட்டில் சில IPS அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் போல் நடந்து வருகின்றனர். இதற்குக் காரணம் தற்போதைய அரசின் பலவீனமான தலைமையே. முதல்வர் மீது அச்சம் இல்லாததால்தான் இப்படி நடக்கிறது. சவுக்கு சங்கர் அவர்கள் மேலும் தெரிவித்தார்: முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆட்சியில் இருந்தால் அதிகாரிகளுக்கு ஒழுங்கும் பயமும் இருந்திருக்கும். ஆனால் இப்போது அதெல்லாம் இல்லை. இதனால்தான் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்று கடும் விமர்சனம் செய்தார்.